ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் சீரிஸ். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ட்ரேடிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எபிசோட் 1. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேசிக் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு பேசிக் என்னென்னா கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன். ஸோ கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் எஸ்எம்சி இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன? ப்ரைஸ் ஆக்ஷன்னா பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அதாவது ப்ரைஸ் மூமெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன மாதிரியான ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஃபார்ம் ஆகக்கூடியது கேண்டில்ஸ். அந்த கேண்டில்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில பேட்டர்ன்ஸை ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்டது. ஸோ அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 0 ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 2 பாயிண்ட் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ 2 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 2 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஒன்று ரெட் ஒன்று க்ரீன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண பாயிண்ட்லேருந்து, ஓகேங்களா, ஓப்பன் பண்ண பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா அது ப்ரைஸ் ஏற்றம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? கேண்டில் க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் இருக்கும், எவ்வளோ ஏறுது எவ்வளோ இறங்குதுங்கிறத பொறுத்து. அதே மாதிரி ஓப்பன் பண்ண பாயிண்ட்லேருந்து கேண்டில் கீழே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா அது விலை இறக்கம். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அது ரெட் கலரில் ஃபார்ம் ஆகும். ஸோ இது க்ரீன் ஒரு பாசிட்டிவ், ரெட் ஒரு நெகட்டிவ்ங்கிற மாதிரியான ஒரு இதுக்காக நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு கலர் தீம் தான். ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் இருக்கணும், இல்லை நம்ம கலரை நம்ம கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ இது ஃபார்ம் ஆகும்போது, ஓகேங்களா, ஸோ இது ஒரு ஹைஸ் அண்ட் லோஸை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ க்ரீன் கேண்டிலாக இருந்தாலும் சரி, ரெட் கேண்டிலாக இருந்தாலும் சரி. இப்போ எப்படி சொல்கிறேன்னா ஒரே ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா தங்க விலை ஏறுது இறங்குதுன்னு சொல்கிறோம். அப்போ ஏறிட்டு இறங்கிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண ப்ரைஸ் ஒன்றுவா இருக்கும், க்ளோஸ் பண்ண ப்ரைஸ் ஒன்றுவா இருக்கும். அடுத்தது அது போயிட்டு வந்த ஹை ஒன்றா இருக்கும், அது செட் பண்ண ஒரு லோ ஒன்றா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த கேண்டிலோட விக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ண எல்லாமே கேண்டில்ஸ்டிக்கும் வேரி ஆகும். அதோட ஹைஸ் அண்ட் லோஸும் ஓப்பனிங் பாயிண்ட் க்ளோசிங் பாயிண்ட்டும் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 2 கேண்டில் பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மேனுவலாக பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். வீடியோ ஒரு லென்த் ஒரு ஃபஸ்ட் எபிசோடே ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா கான்செப்ட்ஸ் எழுதி வச்சிருக்கிறது ஒன்றா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இங்கே டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா ஒவ்வொன்றையும் வரைஞ்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக். ஓகேங்களா? வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் சரி, அடுத்து இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஜீமீட் எவ்ரி 5 கிளாஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜீமீட் இருக்கும். அதில் டவுட் கிளாரிஃபிகேஷனாக பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் என்கிட்ட ஜீமீட்டில் கனெக்ட் பண்ணி என்கிட்ட டவுட் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஒரு ஹைஸ் அண்ட் லோஸை செட் பண்ணி விட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வந்தால் என்ன ஆகும்? செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் க்ளோசிங் பாயிண்ட் குறையும். ஓகேங்களா? ஆனால் அதை செட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா ஒரு அதுக்கு பேர் ஹை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ரெட் கேண்டிலுக்கும் பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர் வரும்போது அதுவும் ஒரு விக்கு ஃபார்ம் பண்ணும். இதாவது இன்னும் வெறும் ஓப்பன் பண்ணதிலிருந்து பையிங் ப்ரெஷர் மட்டுமே இருந்ததுன்னா அங்கே விக் இருக்காது. அங்கே போனதுக்கப்புறம் பையிங் ப்ரெஷர் இருக்கும்போது செல்லிங் ப்ரெஷரும் இன்டர்மீடியட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பையிங் ப்ரெஷர் ஓவர்டேக் பண்ணி செல்லிங் ப்ரெஷர் அந்த பையர்ஸை கீழே தள்ளுவாங்க. அப்போ ஃபார்ம் ஆகும்போது தான் அந்த பையர்ஸ் கொண்டு போன ஹையிலிருந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ஃபார்ம் ஆனது தான் பார்த்திங்கன்னா விக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது கேண்டில்ஸ்டிக் விக்கு. இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் சம் பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. என்னென்னா ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், ஓகேங்களா, டோஜி, ஸோ ட்ராகன் ஃப்ளை டோஜி, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அதை ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு இதாக மாற்றுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த வரைஞ்சிருக்கேன் பார்த்திங்களா, க்ரீன் கலரில் ஒரு ஹேமர் மாதிரி, இன்வெர்டட் ஹேமர் மாதிரி, இப்போ ரெட் கலரில் ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறேன் பார்த்திங்களா. ஸோ இதெல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரெண்டோட ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இன்கேஸ் 1 டே டைம் ஃப்ரேம்லையோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லையோ இல்லை 15 மினிட் டைம் ஃப்ரேம்லையோ மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் கூட ஏமாற்றிட முடியும். ஆனால் 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு 90 to 95% கன்ஃபர்மேஷன் ஃபார் ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் பார்த்திங்கன்னா ஹைஸ் அண்ட் லோஸோடையும் ஓப்பனிங் க்ளோஸோடையும் நான் உங்களுக்கு வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கேண்டில் ஃபார்ம் ஆகும். இதை உங்களுக்கு நான் ரியல்
டைமில் காட்டணும் அப்படின்னா வந்து சார்ட்டில் ஒரு சில சார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி தான் இந்த இது வந்து நடக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ ஒரு இடத்துல 100 குவான்டிட்டி பையிங் இருக்குது, இன்னொரு இடத்துல அதே 100 குவான்டிட்டி பையிங்க 100 குவான்டிட்டி பேர் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுறாங்கன்னா வந்து அதுக்கு இதுக்கும் ஈக்குவல் ஆயிரும், 0 ஆயிரும். எப்போ வந்து ஒரு இடத்துல பையர்ஸை விட செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்களோ அப்போ அதோட விலை குறையும். எப்போ வந்து ஒரு இடத்துல செல்லர்ஸை விட பையர்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்களோ அப்போ வந்து அதோட விலை ஏறும். எப்படி சொல்லணும்னா வந்து இப்போ 100 கிலோ தக்காளி இருக்கிற இடத்துல எனக்கு 110 கிலோக்கான வாண்ட் இருந்ததுன்னா, எனக்கு வந்து டிமாண்ட் இருந்ததுன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோ தக்காளி, ஒரு கிலோ தக்காளி வந்து 5 ரூபான்னு வச்சுருந்தா கூட அந்த இடத்துல குறைஞ்சது 5-6 ரூபான்னு கூட விலை ஏறும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸால் பண்ணக்கூடிய ஒரு இது ஓகேங்களா. ஸோ இப்போ கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கல்ஃப்னால் என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். என்கல்ஃப்னால் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய பேட்டர்ன்ஸ் ஓகேங்களா. அது நான் வந்து முன்னாடி ஃபார்ம் ஆன புல்லிஷ் கேண்டிலை ஃபுல்லாக என்கல்ஃப் பண்ணி செல்லர்ஸ் டாமினேட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் கேண்டில் அதோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் அந்த கேண்டிலை விட நியர் டு 1/5 ஆர் 2 டைம்ஸ் ஓகேங்களா, 1.5 ஆர் 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா வந்து என்கல்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து புல்லிஷ் என்கல்ஃப், பேரிஷ் என்கல்ஃப்னு இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றாக்குன ஒரு சார்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கலாம், டைம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும்னா வந்து சிம்பிள் தான், ஆனால் அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. வெறும் அந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணாலே போதும். அதுக்கு ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸும் வந்துருச்சு. ஸோ அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்க ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்க்காம இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் கேண்டில், அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனே செல்லிங் போயிடணுமா அப்படின்னா வந்து அப்படி கிடையாது. அடுத்த கேண்டில் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அந்த கேண்டில் கன்ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. அதுவும் இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹேமரு, இந்த மாதிரியான டோஜி இதெல்லாம் எங்கே ஃபார்ம் ஆகும்னா எய்தர் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அங்கே தான் வந்து டிமாண்ட் ஆர் சப்ளை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேஷன் வரும். ஸோ இப்போ டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்னங்கிறத பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு ஃபார்ம் ஆச்சுனாலும் அடுத்த கேண்டில் இப்போ வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது. இப்போ அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னா அடுத்த கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் நல்ல வால்யூமோடு வைக்கணும். அதே மாதிரி புல்லிஷில் மாறணும்னா வந்து அந்த கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் நல்ல வால்யூமோட வச்சாங்கன்னா அபோவ் ஆவரேஜ் வால்யூம் ஓகேங்களா. ஸோ இப்போ நார்மலாக ஒரு 100 பேர் வாங்குற இடத்துல ஒரு 110 பேர் வாங்கியிருந்தாங்கன்னா பெட்டர் வால்யூம் ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வால்யூம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஒரு கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ரேட் நடக்குது, அதாவது 100 குவான்டிட்டி பை செல், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி டோட்டல் வேல்யூ தான் வால்யூம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வால்யூம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எந்த இடத்துல வந்து வால்யூம் அதிகமாக இருக்கோ, பையர்ஸ் வால்யூம் செல்லர்ஸ் வால்யூமை விட டாமினேட் பண்ணி வராங்களோ அந்த இடத்துல நீங்கள் போய் என்ட்ரு ஆகலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டில் போய்க்கும் ஓகேங்களா. ஸோ சார்ட்டில் தான் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நல்ல விக் வச்சுருக்கு. பட் இருந்தாலும் அடுத்த கேண்டில் ரெட்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ இது மார்க்கெட் வந்து க்ளோஸில் இருக்குது. 1 செகண்ட் இருங்க, லைவ் மார்க்கெட் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம WTI க்ரூட் ஆயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் பாருங்கள் கடைசி 2 கேண்டில் பாருங்கள், க்ரீன் கேண்டில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி பையர்ஸ் வந்து ட்ராப் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமும் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கீழே லாங் விக் இருக்குது. அந்த லாங் விக் வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்கன்னு இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக இருக்கானா வந்து இல்லை ஓகேங்களா. சும்மா கம்பேர் டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான விக்கு தான் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும்னா வந்து கீழே இருக்க விக்கை விட மேலே இருக்கக்கூடிய பாடி, கீழே இருக்க விக்கு வந்து 2 மடங்கு இருக்குன்னா மேலே இருக்க பாடி 1 மடங்கு இருந்தால் தான் அந்த இடத்துல ஆப்போசிட் ட்ரெண்ட்காரங்க வந்து அந்த மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து டோஜின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இன்டிசிஸ்னஸ், அதாவது பையர்ஸும் இல்லாமல் செல்லர்ஸும் இல்லாமல் 2 பேரும் டாமினேட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது எந்த பக்கம் மூவ் ஆகுன்னு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறத முடிவு வைக்கிறதுக்காக டோஜின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அதாவது மேலேயும் விக்கி இருக்கும், கீழேயும் விக்கி இருக்கும், பாடி வந்து சின்னதாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஓப்பனிங் க்ளோசிங் நியர் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் க்ளோசிங்கில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க இந்த ரெட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்கன்னா நம்ம கீழே போகலாங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போவோம். ஸோ இதை வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பிளான் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் போகணுமானா வேண்டாம் ஓகேங்களா. ஏன்னா வந்து இப்போதைக்கு நீங்கள் இப்போ தான் லேர்னிங்
ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா வந்து இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ப்ராப்பராக 1 by 1 போங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட்டில் முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? பையர்ஸ் எவ்வளோ தூரம் மேலே எடுத்துகிட்டு போனாங்களோ அதை வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரெட் கேண்டிலில். அடுத்த கேண்டில் வந்து க்ரீனாக போடுறாங்க. ஓகேங்களா? இன்னும் அதை பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட்டில் என்னென்ன ட்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ட்ரெண்ட் இருக்குது. அந்த 3 ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரேட்ஸோட அக்யூரசி வந்து 50% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி போனால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக பார்க்கணும். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்டு போகிற போக்கில் நீங்களும் போயிடணும். ஓகேங்களா? அதை கரெக்டாக கெஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட்னு ஒன்று இருக்குது, அடுத்து டவுன் ட்ரெண்ட்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சைட்வேஸ் ஆர் ரேஞ்ச் பவுண்ட்னு சொல்லுவாங்க. ரேஞ்சுனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 அப்படின்னு ஒரு ரேஞ்ச் இருக்குன்னா வந்து 10 to 12ங்கிறது ஒரு ரேஞ்சு. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்ததுன்னா அதை வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அல்லது சைட்வேஸ். அதாவது சைட்வேஸ்னால் அந்த இடத்துலையே சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கும், வேறு எந்த பக்கமும் போக மாட்டான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் ஆர் சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபார்ம் ஆகும், டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபார்ம் ஆகும், சைட்வேஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லோவிலிருந்து ஆரம்பிக்கும், அங்கேருந்து போயிட்டு ஒரு ஹை செட் பண்ணும். அந்த ஹையிலிருந்து ரீட்ரேஸ்மெண்ட்னு கொஞ்சம் தூரம் வருவாங்க. முன்னாடி செட் பண்ண லோவை பிரேக் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து ஒரு லோ செட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு லோ மேலே ஒரு ஹை போவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி செட் பண்ண ஹையை பிரேக் பண்ணி மேலே போவாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸாக செட் பண்ண லோவை உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கிறதுக்கு பேர் வந்து அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக செட் பண்ண லோவை உடைக்கக்கூடாது. அடுத்து வந்து ப்ரீவியஸாக செட் பண்ண ஹையை கன்ஃபார்ம் உடச்சி பிரேக் பண்ணி மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்துன்னா அப் ட்ரெண்டுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் ட்ரெண்டாக பார்க்கணும். ஓகேங்களா? இது டவுன் ட்ரெண்ட்னா அப்படியே ஆப்போசிட். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டில் இருக்கும், அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லோ செட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஹை போவாங்க, அதுக்கடுத்து முன்னாடி செட் பண்ண லோவை உடச்சிருவாங்க, உடச்சிட்டு கீழே போய் இன்னொரு லோ வைப்பாங்க, அதுக்கப்புறம் முன்னாடி செட் பண்ண ஹையை உடைக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஹை வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன்லேயே போயிட்டுருப்பாங்க. இப்போ சைட்வேஸ்னால் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருப்பாங்க, மேலேயும் கீழேயும் மட்டும் போயிட்டுருப்பாங்க, மற்றபடி எந்த பக்கமும் மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு பேர் வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆர் சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் படி அப் ட்ரெண்டில் என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த லோ வந்து பார்த்திங்கன்னா லோ, அடுத்தது செட் பண்ணிடக்கூடிய இது வந்து ஹை. ஓகேங்களா? அடுத்தது அந்த ஹையிலிருந்து கீழே ஒரு லோ செட் பண்ணுறாங்களே, அதாவது முன்னாடி செட் பண்ண லோவை பிரேக் பண்ணாமல். ஓகேங்களா? முன்னாடி செட் பண்ண லோவை பிரேக் பண்ணாமல் ஒரு லோ செட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லோ வந்து ஹையர் லோ. ஏன்னா முன்னாடி இருக்கிறது ஹை, அந்த ஹைக்கு வந்து அடுத்து வந்த லோ ஹையர் லோ. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த லோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட் பண்ண ஒரு லோவை, அதாவது இந்த ட்ரெண்டுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன லோவை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஹையர் லோ. ஓகேங்களா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, இது வந்து ஹையர் ஹைன்னு போட்டேன், ஹை. ஓகேங்களா? ஸோ இது ஹை, அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடியது ஹையர் லோ. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நானாக எடுத்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறதுனால. ஓகேங்களா? ஸோ ஸ்பீடாக வைக்கல, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இல்லைனா வீடியோ ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஹையர் லோவா. ஸோ அடுத்து இப்போ ஒரு ஹையை பிரேக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை. இந்த ஹைக்கு அடுத்து ஃபார்ம் ஆன ஹை வந்து ஹையர் ஹை. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி அந்த ஹையர் ஹையிலிருந்து ஃபார்ம் ஆன ஒரு லோ வந்து முன்னாடி ஃபார்ம் ஆன லோவை பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு பிரேக் பண்ணாமல் ஃபார்ம் ஆகக்கூடிய லோ ஆஸ் யூஷுவல் ஹையர் லோ. ஸோ இந்த ட்ரேடிங் பேட்டர்னில், இந்த ஒரு மார்க்கெட் பேட்டர்ன்லேயே வந்து போயிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மார்க்கெட் பேட்டர்ன்லேயே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கணும். இப்போ இருந்ததுன்னா அப் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ டவுன் ட்ரெண்ட்னா வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரியே தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து லோ செட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹை போவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லோவை பிரேக் பண்ணிட்டு முன்னாடி அந்த ஹையை பிரேக் பண்ணாமல் ஒரு லோ செட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எப்போது இந்த மாதிரிலாம் சேஞ்ச் நடக்குதோ அன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்டு வந்து அதே ட்ரெண்டில் தான் ஃபாலோ ஆகும். இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட்னா டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட்னா அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் செகண்ட்.
ஓகே லோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை அண்ட் லோ இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனது ஒரு ஹையிலிருந்து தான் விழுந்திருக்கு அந்த ஹை, அதுக்கப்புறம் ஒரு லோ செட் பண்ணியிருக்கேன், அந்த லோவிலிருந்து ஒரு ஹை செட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பேர் வைக்கணும் அப்படின்னா வந்து லோவர் ஹை, ஏன்னா அந்த ஹையை பிரேக் பண்ணல, லோவாக தான் ஒரு ஹையை செட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் வந்து லோவர் ஹை அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக மனசில் வச்சுக்கிறதுக்காக ஓகேங்களா. ஸோ ஹையர் ஹை இருங்க, லோவர் ஹைன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே லோவர் ஹை, ஓகே லோவர் ஹை ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆன லோ வந்து பார்த்திங்கன்னா லோவர் லோ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய எனி அசட் ஆர் ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ் ஆர் குரூட் ஆயில் ஆர் கோல்டு எனிதிங் ஃபாரெக்ஸ் ஆர் எனிதிங் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருந்ததுன்னா இது வந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷனில் போயிட்டு இருந்ததுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப் டர்ன் மார்க்கெட், லோவர் லோ லோவர் ஹை ஃபார்மேஷனில் போயிட்டு இருந்ததுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டவுன் டர்ன் மார்க்கெட். இவங்களுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ இப்போ மார்க்கெட் ஒரு இடத்துலேருந்து திரும்ப போகுது அப்படின்னா அங்கே ஒரு சைட்வேஸை க்ரியேட் பண்ணும், ஏன்னா அந்த இடத்துல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் டாமினன்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கான பேட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த மார்க்கெட்டை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க ஓகேங்களா. சைட்வேஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கும் ஓகேங்களா. சைட்வேஸில் நம்ம பொறுமையாக அக்குமுலேட் பண்ணலாம். அக்குமுலேட்னா நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 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 சேர்த்து மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் அக்குமுலேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஏவன்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க, ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் போயிட்டு இருந்தது, ஒரு ஹையை பிரேக் பண்ண முடியல, ஆனால் அந்த லோவை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பிரேக் பண்ணல. மறுபடியும் அந்த லோவை எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் லோவர் ஹை ஃபார்ம் பண்ணி லோவர் லோ ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம பிளான் பண்ணி வகுத்துக்கணும் ஓகேங்களா. இது வந்து இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் ஒன்றா இருக்குமானா கிடையாது. இப்போது லாங்கர் டைம் ஃப்ரேமில் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் இருந்தாலும் ஓகேங்களா, அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருந்தாலும் வீக்லி டைம் ஃப்ரேமில் அவன் வந்து டே டைம் ஃப்ரேமில் அப்படி இருப்பானா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருப்பான் ஓகேங்களா. ஏன்னா லோவர் லோவை உடச்சிருப்பான் ஓகேங்களா. ஸோ இது வந்து டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாறும் ஓகேங்களா. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சியை நம்ம ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் ஓகேங்களா. ஸோ எஸ்எம்சிக்கும் சேம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான். இங்கே ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷன் இதை வந்து பேசிக்காக நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சியில் படிக்க போகிறோம். அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம். அதாவது ட்ரெண்டு வந்து கன்டினியூஷனாக ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதில் எஸ்எம்சியில் வந்து பார்த்திங்கன்னா சேம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இதே மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா வந்து முன்னாடி செட் பண்ண ஒரு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கண்டினியூஷன், அதாவது இப்போ ஹை செட் பண்ணியிருக்குன்னா அந்த ஹையை உடச்சதுன்னா அது பிரேக் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸோ பிஒய்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அதை நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எழுதிடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ முன்னாடி ஒரு ஹை செட் பண்ணியிருக்கேன், அந்த ஹையை உடச்சிட்டு மேலே எடுத்துகிட்டு போக ஃபர்தராக மார்க்கெட் ஓகேங்களா. அதுக்கு பேர் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸோ பிஒய்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்னாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதே வந்து முன்னாடி செட் பண்ண லோவையும் உடச்சி ஒரு லோ செட் பண்ணுச்சுன்னா அதுவும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கும் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கும், அந்த லோவையோ ஹையவோ உடச்சதுன்னா அங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். அதாவது சிஓசிஹெச்னு சொல்லுவாங்க, சாரி சிஹெச்ஓசிஹெச். இதுக்கு பேர் என்னென்னா வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான கேரக்டர் வந்து டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா. ஸோ அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ஃபார்ம் ஆகிறது தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்போ வேலிட் ஆகும், அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம் பண்ண ஒரு லோ இருக்கும் பார்த்திங்களா, அந்த லோவில் பிஓஎஸ் எப்போ நடக்குதோ அப்போ தான் அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேலிடு. ஸோ அன்ன வரைக்கும் நமக்கு அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேலிட் கிடையாது. எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கும், ஆனால் அது வேலிடாக இன்வேலிடாங்கிறத பார்த்து தான் நம்ம என்ட்ரி ஆகணும் ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள்,
நல்லா பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. அந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து ஓகேங்களா. அடுத்து வந்து பிஒஎஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ பிஒஎஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா. ஸோ பிஒஎஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அது போய்ட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு ஓகேங்களா. டவுன் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு அடுத்து ஒரு பிஒஎஸ் ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அப் ட்ரெண்டுக்கான ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ரியல் டைம் சார்ட்லேயும் காமிச்சு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். நீங்கள் வந்து ஈஸியாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி மட்டும் சிம்பிளாக ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதை பிரேக் பண்ணால் என்ன டைம் ஃப்ரேமில் பிரேக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் இது வந்து வேலிடாக இருக்கணும் ஓகேங்களா. எய்தர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்கர் டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் 1 டே டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணிங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேமில் இதை பிரேக் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் இன்னரில் உங்களுக்கு வந்து எத்தனையோ வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதையும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க்கெட் போகும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேலிட் ஆகணும்னா அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் செட் பண்ண லோவையோ ஹையவோ பிரேக் பண்ணி மறுபடியும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தா மட்டும்தான் அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான ட்ரெண்ட் ரிவர்சல் வேலிட் ஓகேங்களா. ஸோ இது வந்து நெஃப்டிலேயே இருக்குது. நெஃப்டியில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து இப்போ காட்ட முடியாது ஓகேங்களா. ஸோ இப்போ கேண்டில்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னு வந்து ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் ஒயிட் கலர் இருக்கிறது வந்து புல்லிஷ் கேண்டில், பிளாக் கலர் இருக்கிறது பேரிஷ் கேண்டில் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ட்ரேடிங் அந்த கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷனுக்கான சீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு ஓகேங்களா. இப்போ அப் ட்ரெண்ட் ஓகேங்களா போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அப் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைம் ஃப்ரேமில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே இன்சைடில் நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது என்ன பேஸ்ட் ஆன் த டைம் ஃப்ரேம். இப்போ நான் வந்து பார்க்குறது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த மஞ்சள் கலர் லைனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் எல்லா கேண்டிலும் போயிட்டுருக்குமானா கிடையாது. அதுக்குள்ளே டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு மார்க்கெட் இறங்கி ஏறி அதில் ஒரு லோவர் ஹை ஃபார்மேஷனில் போயிட்டுருக்கும். அதாவது அப் ட்ரெண்டுக்குள்ளேயே ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் சின்ன டைம் ஃப்ரேமில் ஓகேங்களா. அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்லேயே ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் சின்ன டைம் ஃப்ரேமில். பேஸ்ட் ஆன் த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ட்ரெண்டு வேரி ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ரியல் டைம் சார்ட்டில் காட்டணுன்னா வந்து 1 செகண்ட் இருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதே மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டு யூஎஸ் ஆயிலை பார்த்துட்ருக்கோமா ஓகேங்களா. ஸோ இருங்க வேறு சார்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிளோட சார்ட்டில் டே டைம் ஃப்ரேமில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ டே டைம் ஃப்ரேமில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லோ இருக்குது. இந்த லோவிலிருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஹையை எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் இருந்துட்டு அடுத்த ஒரு ஹை செட் பண்ணி போயிட்டுருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு லோ கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹை அப்படி போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து 1 டே டைம் ஃப்ரேமில். இப்போ நான் இதை 5 மினிட் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இருங்க 1 ஹவர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஏன் இதான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் நல்லா பாருங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இங்கே இருக்கா, இங்கே ஒரு ஹை, இதுக்குள்ளே ஒரு டவுன் ட்ரெண்ட், மறுபடியும் ஒரு ஹை, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், மறுபடியும் ஒரு ஹை, ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் லைனோ ஒரு அப் ட்ரெண்ட் லைனோ பேஸ் பண்ண டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி அதோட சின்ன டைம் ஃப்ரேம் ஓகேங்களா. அதை விட இப்போது 1 டேனா அதுலேருந்து 1:10 ஓகேங்களா. அதுலேருந்து 1 மடங்கு 1 டே டைம் ஃப்ரேம்ங்கிறது ஒரு 10 மடங்குனா அதுலேருந்து 1 மடங்கு இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் உள்ள போய் பார்த்திங்கன்னா அங்கே அது டவுன் ட்ரெண்டில் கூட இருக்கலாம் ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் த டே ஆர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைம் ஃப்ரேமில் இருந்து உள்ளே இருக்கக்கூடிய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். ஆனால் அப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஒரு ரிவர்சலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் கன்டினியூஷனோ நடக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும், மைனர் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். அந்த மைனர் ஸ்ட்ரக்சருக்குள்ளே மேஜரில் அப் ட்ரெண்டாக இருந்தாலும் மைனரில் டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. பட் ஆனாலும் அது அப் ட்ரெண்டில் தான் அந்த ஸ்ட்ரக்சர் போகுது. அதில் வந்து அந்த அது வந்து மைனரில் டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு பேர் கரெக்ஷன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ கரெக்ஷன்னா என்ன, கரெக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி ரிலேட்டடாக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பேக் டு த டாபிக் போயிடலாம் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்னு என்னென்னு பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அப்
அப்வேர்டு அப் ட்ரெண்ட்லாம் உள்ளே எப்படி இருக்கும், டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இதில் ரேஞ்ச் சைட்வேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஈஸியாக எப்போவுமே ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த மாதிரி கன்சால்டேஷன் ஹையர் டைம் ஃப்ரேமில் கிடச்சதுன்னா ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட் பண்ணி மணி ஹியூஜில் மேக் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை முடிச்சிடும், க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷனில் இருந்ததுன்னா அது ப்ரைஸ் ஆக்ஷன் படி அப் ட்ரெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து பிஒஎஸ் கொடுத்ததுன்னா நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். ஓகேங்களா. இது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படி. இதே வந்து நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி செட் பண்ண லோவை உடச்சி செட் பண்ணிடணும். அதே வந்து முன்னாடி செட் பண்ண ஹையாக உடச்சிடக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா வந்து டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம், சேம் ஆஸ் வெல் அஸ் டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் போகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை போகும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டவுன் போகும், அதுக்கப்புறம் ஒரு ஹை போகும். ஸோ இந்த மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகினும் போகும். ஓகேங்களா. ஸோ இது பேஸ்ட் ஆன் த டைம் ஃப்ரேம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இதை மட்டும் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்ட் இருக்குது, ஓகேங்களா, அதோட ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் எப்போவுமே வந்து உள்ளே போக சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா. இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருக்குன்னா வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் டவுன் ட்ரெண்டில் கூட இருக்கலாம். ஸோ அப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது லோவர் டைம் ஃப்ரேமில் டவுன் ட்ரெண்டில் இருந்ததுன்னா அந்த டவுன் ட்ரெண்ட் லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரெண்டாக இருக்கலாம். ஓகேங்களா. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் வருங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்மளோட என்ட்ரிஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் லைனுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோல்டு எடுத்துன்னு, ஓகேங்களா, ஸோ கோல்டில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பிஓஎஸ் அண்ட் சிஹெச்ஓசிஹெச் பார்க்க வரதுக்கு முன்னாடி, அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துன்னா ட்ரெண்ட் லைன் என்னென்னு பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ அதை வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ ட்ரெண்ட் லைன் என்னென்னா வந்து ஒரு ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேட்டர்னில், ஓகேங்களா, ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாகவும் இருக்கும், இன்க்ளைனடாகவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ எடுக்கும். ஓகேங்களா. ஒரு ட்ரெண்டோட லைன் இப்போ டவுன் ட்ரெண்ட் லைன்னா அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் ஃபார்ம் ஆகும், அப் ட்ரெண்ட் லைன்னா அங்கே வந்து சப்போர்ட் லைன் ஃபார்ம் ஆகும். சப்போர்ட் லைன் மீன்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டுக்கு கீழே இருக்கும், அதாவது கேண்டில் ஸ்டிக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா. அப் ட்ரெண்ட்னா மேலே போகும் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு ஃபார்ம் ஆகும். ஆனால் அதோட அதை கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய ரெண்டு பாயிண்ட்டை வச்சு நம்ம வரையக்கூடிய லைனில் வந்து மேக்ஸிமம் அதை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு போகும். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து கோல்டு சார்ட்லேயே காட்டிடுறேனே. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1 செகண்ட். ஓகே, எங்கே கரெக்டான ஒரு ட்ரெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ 3 மினிட், 1 மினிட். ஓகே, ஏதாச்சும் கிடச்சிருக்கு பரவாயில்ல. ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறதுக்கு முன்னாடி கரெக்டான ஒரு ட்ரெண்டு பிடிக்கலான்னு பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. ஓகே, கிட்டத்தட்ட கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன், அதாவது அப்வேர்டுக்கான ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டு அதை ரீடெஸ்ட் பண்ணுவோம், அப்போ வந்து மார்க்கெட் ஃபர்தராக கீழே செல் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ நல்லா பாருங்கள், இந்த ஒரு பாயிண்டில் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு இங்கே இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட். இதுக்கப்புறம் நம்ம வரைஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அது மேலே தான் போயிருக்க வழியே கீழே வரல. ஆனால் அது எப்போ வந்து இந்த லைனை பிரேக் பண்ணி வருதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுக்குதோ அது ப்ரீவியஸ் ஹையை உடச்சா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். எப்போலாம் அந்த ப்ரீவியஸ் கை வந்து ரொம்ப சுருங்கினே போதோ ஸோ அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, மொமெண்டம் வந்து கம்மியாக இருக்குது, செல்லர்ஸோட மொமெண்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா அவங்க வந்து பையர்ஸை மேலே போக விட மாட்டேங்கிறாங்க, அதாவது முன்னாடி செட் பண்ண ஹையை உடைக்க விட மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பையர்ஸ் வந்து ஃபர்தராக அந்த ட்ரெண்டை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்க சைடு ட்ரெண்டாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்,
ஓகேங்களா. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட் பார்த்துட்டா அப் ட்ரெண்டுக்கு இருக்கான்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அப் ட்ரெண்டுக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஓகே. ஸோ இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி எடுத்திங்கனாலே போதும் உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கும். ஓகேங்களா. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து அது வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகுது ஓகேங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட்லானே ஒரு ட்ரெண்ட் லைன் வர பாருங்கள். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நல்லா பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது அந்த ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள் நல்லா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு ட்ரெண்ட் லைனு. ஓகேங்களா. இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா. டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ட்ரெண்ட் லைனு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக செல் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ நான் சொன்ன பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த லோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உடைக்காமல் போயிட்டுருக்கும். ஸோ இன்கேஸ் அது உடச்சிதுன்னா அது வந்து மேக்ஸிமம் மேனிப்புலேஷனாக இருக்கும். ஓகே பார்த்தீங்களா. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஸ்விங்கி கீழே போயிருக்கும் ரெட் கேண்டில். ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஒரு மேனிப்புலேஷனாக இருக்கும். ஸோ அதாவது என்ன வந்து அது உடைக்காது, இனிமேல் வந்து மேலே தான் கீழே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேனிப்புலேட் பண்ணிட்டு அந்த இடத்துல பையர்ஸ் வந்து என்ட்ரு ஆகி உள்ளே தூக்கின்னு வருவாங்க. ஸோ அப்போ வந்து நார்மலாக இருக்கக்கூடியவங்களை வந்து பார்த்திங்கன்னா அது ஏமாற்றிடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் நார்மல் கண்ணோட பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான ஒரு தாட்டோட பார்த்தீங்கன்னா வந்து அது உங்களை ஏமாற்றிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம்னா எஸ்எம்சிக்குள்ளே போகிறோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோமா. ஸோ இங்கே பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இது வந்து பிஒய்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த லோவை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. மேலே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. அதாவது செட் பண்ண லோவிலிருந்து ப்ரீவியஸ் லோ. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரீவியஸ் கை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு தான் பார்க்க போகிறேன். எனக்கு அது தெரிலனா வந்து ஜிக்ஸாக்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஓகேங்களா. என்ன பேர் ஜிக்ஸாக். அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி அது வந்துன்னா ட்ரெண்ட் லைன்ஸ் வரைஞ்சி கொடுக்கும். அதாவது ஹைஸ் அண்ட் லோஸை கனெக்ட் பண்ணி ஒரு லைனை வரைஞ்சி கொடுக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி ஹையர் லோ ஹையர் ஹை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இது எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக பிளாட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் கன்யூஸாக ஒரு 10-20 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணி நீங்களே இண்டிவிஜுவலாகவே மார்க் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜிக்ஸாக் லைனை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறீங்க. அதில் ஹைஸ் அண்ட் லோஸை மட்டும் மார்க் பண்ணி இந்த லைனை யூஸ் பண்ணி மார்க் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் எனேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக காட்டும். ஸோ அப்போ வந்து நான் கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கேன் இல்லை தப்பாக வரைஞ்சிருக்கேன், இதில் இது வரைக்கும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். குறைஞ்சது ஒரு 20 சார்ட்டில் 20 டைம் ஃப்ரேமை வித்தியாசமாக நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுனா மட்டும் போதாது, அந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் நடக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள். இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ வந்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஹை செட் பண்ணியிருப்பான் பார்த்திங்களா. அந்த ஹையை உடச்சி பிஓஎஸ் கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் மார்க்கெட் அதுக்கப்புறம் அந்த லோவாக உடைக்கவே இல்லை. ஓகேங்களா. அப் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டுருக்கான். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் இது எப்போ உடச்சி மாறுறானோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது இதில் இன்டர்மீடியட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இங்கே ஒரு பிஓஎஸ் இருக்கா. ஸோ இந்த பிஓஎஸ் உடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷனில் போயிட்டு மறுபடியும் ஒரு ரேலி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எப்போவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்குதோ ஸோ அப்போவெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக என்ட்ரு ஆகிட்டு எக்ஸிட் ஆக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபிபனாச்சிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தாலும் அந்த இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. அதாவது அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. பட் ஆனால் பிஓஎஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஓஎஸும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிஓஎஸ் கொடுத்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவுன் ட்ரெண்ட் ஆகணும்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கோல்டு டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணல. அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி அதோட முன்னாடி செட் பண்ண இதை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி பிஓஎஸ் ஹையை பிரேக் பண்ணி பிஓஎஸ் அதில் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இங்கே வந்து பிஓஎஸ் கொடுத்துருக்கணும், ஆனால் இங்கே பிஓஎஸ் கொடுத்துச்சானா இல்லை. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ் கொடுத்துருக்கணும், ஆனால் பிஓஎஸ் கொடுக்கல. அதுக்கு பதிலாக மேலே வந்து பார்த்திங்கன்னா பிஓஎஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப் ட்ரெண்டை அப்படியே கன்டினியூ பண்ணிட்டாங்க. இங்கே பிஓஎஸ் கொடுத்து மறுபடியும் ஃபர்தராக மார்க்கெட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது இப்படி தான் மக்களே நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக், ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறத டெலிவரும் பண்ண முடியும், நீங்களும் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா மட்டும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடாது, அதுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன் தேவை. அப்படி என்னைக்கு கொடுக்குறாங்களோ அப்போ இருந்து அது மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம். ஓகேங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ஸில் கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதில் ஹைஸ் அண்ட் லோஸ் எப்படி எப்படி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை கொண்டு போகுது. ஓகேங்களா. ஸோ அதை வந்து எப்படி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம். ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹையர் லோ ஹையர் ஹை அந்த ஃபார்மேஷனில் லோவர் லோ லோவர் ஹை ஃபார்மேஷனில் போகும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சி படி பிஓஎஸ் அண்ட் சிஹெச் இல்லாட்டி சிஓசிஹெச்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சிஓசி அப்படின்னு கூட வச்சுக்கலாம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட வேர்டிங்ஸ்லாம் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து சிஓசினே வச்சுக்கிறேன் இனிமேல். ஓகேங்களா. அதை ஈஸியாகவும் உங்களுக்கு மைண்டில் நிற்கும், ஏன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸுங்கிற கேமுங்கிறனால. ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.